Good morning. So, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் அபவுட் லிப்ஸ்டிக்ஸ். How to choose your lipstick, what is lipstick allergy, இதனால வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அதை பத்தி, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்ங்க. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா இன்ஃபேக்ட் நடக்கிற ஒரு ப்ராப்ளம். லிப்ஸ்டிக்ஸ் வந்து என்ன? ஸோ லிப்ஸ்டிக் இஸ் அ கெமிக்கல் ஆப்வியஸ்லி இல்லையா, நம்ம போடுற கெமிக்கல். லிப்ஸில் என்னெல்லாம் நம்ம போடுறோம், வி யூஸ் சோ மெனி திங்ஸ் ஃபார் த லிப். லிப்ஸ்டிக் மாத்திரமா யூஸ் பண்ணுறோம், லிப் லைனர்ஸ் இருக்கு, லிப் பாம் இருக்கு, லிப் சால்வ் இருக்கு, லிப் சன்ஸ்கிரீன்ஸ் இருக்கு, இன்ஃபேக்ட் லிப் பிளம்பர்ஸ்னு இருக்கு. லிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறத கூட கெமிக்கல்ஸ் ஆர் தேர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது we don't know which gives us an allergy இல்லையா. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன புரியணும்னா, லிப்ஸ்டிக் வந்து என்ன, வாட் இஸ் இட் மேட் ஆஃப். இந்த லிப்ஸ்டிக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி அந்த லிப்ஸ்டிக்குங்கிறது ஒரு பேசிக் ஸ்டிக் ஓவர் விச் எமோலியன்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் இஸ் ஆடட். அதுக்கு மேலே அந்த லிப்ஸ்டிக்கோட ஃப்ளேவர், அந்த லிப்ஸ்டிக்கோட கலரிங், அதாவது டைஸ் விச் ஆர் ஆடட் டு அந்த கலரை வந்து வேரி பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுற டை, ஃப்ரேக்ரன்ஸ் அதாவது ஸ்மெல், நல்ல ஸ்மெல்காக வந்து ஆட் பண்ணுறது, ஆர் டேஸ்ட் ஆஃப் த லிப்ஸ்டிக்கு கூட வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது தவிர வந்து உங்களுக்கு சப்போஸ் கிளாஸ் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு ஷைன் ஷிம்மர் வேணும்னா அதுக்குரிய கெமிக்கல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது ஒரு லிப்ஸ்டிக்கில். அண்ட் இதுலேருந்து வந்து எனி ஒன் ஆஃப் இட் கேன் கிவ் யூ அன் அலர்ஜி. இதில் எப்படி அலர்ஜி வந்து எது இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல் அப்படிங்கிற மெட்டல். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டால் வந்து ஈஸியாக வந்து அலர்ஜி வரவங்க, இதுதான் வந்து நிக்கல் அப்படிங்கிற அலர்ஜின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் மெயினாக இருக்கிறது நிக்கலுங்கிற மெட்டல் தான். அந்த நிக்கலுங்கிற மெட்டல் வந்து லிப்ஸ்டிக்ஸ்னு இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜியும் காமனாக வரது சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிக்கல் மெட்டல் தவிர பால்சம் ஆஃப் பெரு, இல்லைனா அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது அந்த ஸ்மெல் வரதுக்காக என்ன ஆட் பண்ணுறாங்களோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக்கில் அலர்ஜிஸ் கொடுக்கலாம். காமன்லி லிப்ஸ்டிக் அலர்ஜி எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, எதர் வந்து இமீடியட்டாக லிப்ஸ்டிக் அலர்ஜி வரலாம். சப்போஸ் நீங்கள் போட்ட உடனே வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷனோட இமீடியட்லி ஒரு ரியாக்ஷன் வரலாம். அதனால வந்து லிப்பே வந்து தண்டிச்சு போயிடலாம், இல்லைனா வந்து ரொம்ப ஒரு பெருசாக வீங்கி போன மாதிரி ஆயிடலாம். இல்லைனா வந்து யூ மே ஹேவ் ஈவன் சின்ன சின்ன வந்து பிளிஸ்டர்ஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா திஸ் இஸ் இமீடியட்டாக போட்ட உடனே, இல்லைனா லாங் டர்மாக யூஸ் பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அந்த ஒரு புது லிப்ஸ்டிக் எடுத்து போடுறீங்க, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேருந்து உறிஞ்சிக்கிட்டே வரும் தோல், அண்ட் ஒரு மாதிரி ஒரு ரெட்னஸ், ஒரு இரிட்டேஷன், ரொம்ப சோராக இருக்கிற மாதிரி இருக்கும் லிப்ஸே. இதுவுமே வந்து லிப்ஸ்டிக் அலர்ஜினால இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் அலர்ஜி இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அதுக்காக? ஃபர்ஸ்ட்லி எப்படி லிப்ஸ்டிக் அலர்ஜியை கண்டுபிடிக்கிறது? ஸோ வி டூ அ டெஸ்டிங் கால்ட் அ பேட்ச் டெஸ்ட். இப்போ எந்த அலர்ஜன் நம்மளுக்கு வந்து சஸ்பெக்ட் பண்ணுறோமோ, சப்போஸ் இந்த ஒருவேளை அந்த ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கலாம், அந்த ஸ்மெல்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆட் பண்ணுற ஏதோ ஒரு கெமிக்கலாக இருக்கலாங்கும் போது அந்த கெமிக்கலை எடுத்து வி வில் டெஸ்ட் இட் அண்ட் புட் அ ஸ்மால் லிட்டில் டெஸ்ட் ஆன் த பாடி. 2 டேஸ்க்கு அந்த பேஷண்ட் வந்து அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடம், சப்போஸ் பேக்லேயோ இல்லை கையிலையோ போட்டிருப்பாங்க. ஆஃப்டர் 2 days எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துலையும் அலர்ஜி வந்துருந்துச்சுன்னா தென் வி கேன் சே ஃபார் ஷுவர், கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது இந்த பர்டிகுலர் கெமிக்கல்னால வர அலர்ஜி தான் அப்படின்னுட்டு. ஸோ அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணுறதுனால வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் தி அலர்ஜன் இஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு இமீடியட்டாக லிப்ஸ்டிக் போட்ட உடனே உங்களுக்கு அந்த ஒரு ரெட்னஸ், சோர்னஸ், பிளிஸ்டரிங் இல்லைனா ரொம்ப தண்டிச்சு போயிடுதுங்கும் போது இமீடியட்டாக லிப்ஸ்டிக்கை வாஷ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோல்டு கம்ப்ரெஸ், இப்போ ஐஸாக இருக்கலாம், இல்லை ஐஸ் கிளாத் ஆர் ஈவன் அ பேக் ஆஃப் ஐஸ் எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒத்தி எடுங்க. அப்போவே கொஞ்சம் ஸ்வெல்லிங் குறைஞ்சிரும். அதுக்கும் மேலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்க ரியாக்ஷனுங்கும் போது பெஸ்ட் திங் இஸ் டு கோ டு யுவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் get treated for it. சப்போஸ் ரொம்ப லாங் டேர்மாக இந்த மாதிரி அந்த ஸ்கேலிங் அது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கும்போது இமீடியட்டாக லிப்ஸ்டிக் அண்ட் ஆல் அதர் காஸ்மெட்டிக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு கோ விசிட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். they will be able to tell you and guide you as to எந்த அலர்ஜன் என்ன பண்ணலான்னு. ஸோ லிப்ஸ்டிக் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரபிளி கெமிக்கல் லிப்ஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற சொல்யூஷன்ஸே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதர் விட்டமின் இ யூஸ் பண்ணுறது, விட்டமின் இ கேப்சூல் உடச்சி போடுறது, இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், இல்லை ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஒரு ஈவன் கோகோனட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணுறதுனால யூ கேன் கீப் யுவர் லிப் சாஃப்ட். அண்ட் ஆல்சோ வந்து யூ கேன் சூஸ் அ லிப் பாம், அதாவது நிறைய ஆர்கானிக் லிப் பாம்ஸே சன்ஸ்க்ரீனோடே வருது. SPF ஃபேக்டர் 15 அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்கிற லிப் பாமாக சூஸ் பண்ணிக்கிறது வில் பி டெஃபினெட்லி அ பெட்டர் ஐடியா. அண்ட் எஸ்பெஷலி ஒன் திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக்கை விளையாடுறதுக்கு கொடுக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ கெமிக்கல் அண்ட் த சைல்ட்ஸ் லிப்ஸ், அதாவது குழந்தைங்களோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. இத்தனை கெமிக்கல்லையும் ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாகவே வந்து தே கேன் கெட் அன் அலர்ஜி. ஸோ விளையாடுறதுக்கு தயவு செஞ்சு டோன்ட் give them lipsticks. Also toy lipsticks வந்து do contain chemicals, அது வந்து chemical free கிடையாது. So preferably don't give these kind of things for children to play. So with இதெல்லாம் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிறதுனால I'm sure it will help you further on. If suppose even a friend has a lipstick allergy, you will be able to advise them on it. Have a very happy and a safe journey with your lips.